Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இரண்டாவது நாளாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு விநியோகம் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் தற்போது விருப்ப மனு விநியோகம் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில நேற்றைய தினம் எத்தனை விருப்ப மனுக்கள் விநியோகிக்கப்பட்டன, இது எத்தனை நாட்கள் வரை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க தாயுமானவன். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு குறைவான மாதங்களே இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைத்து அரசியல் கட்சிகளுமே அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. அதிமுகவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் முன்னதாகவே தற்போது அந்த விருப்ப மனு விநியோகிக்கக்கூடிய பணிகள் மற்றும் பெறக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருக்கிறது. முன்னதாக தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டில் 68,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில வாக்குச்சாவடிகளுக்கான முகவர்களை தேர்ந்தெடுக்க பணிகள் அதிமுக தரப்புல முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்வேறு கட்டங்களாக இது தொடர்பான ஆலோசனைக்கு பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடி முகவர்கள் பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு தலைமையிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் அதிமுக தரப்புல சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு விநியோகம் என்பது நேற்றைய தினம் தொடங்கியிருந்தது. தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி உள்ளிட்ட 3 மாநிலங்களுக்கான அந்த விருப்ப மனு விநியோகம் என்பது நேற்று காலை தொடங்கியிருந்த ஒரு சூழல்ல இதுவரைக்கும் பார்த்தோம் என்றால் முதல் நாளே 1237 பேர் விருப்ப மனுக்களை அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக 349 பேர் அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தங்களுடைய தொகுதியில் போட்டியிட வேண்டும், அவர் வழக்கமாக போட்டியிடக்கூடிய எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் மீது அந்த விருப்ப மனுக்களை வாங்கி விண்ணப்பம் செய்து இருப்பது தெரிய வந்திருக்கிறது. இவை தவிர பல்வேறு நிர்வாகிகள் தங்கள் போட்டியிடுவதற்கு தொகுதிகளை தேர்வு செய்து விண்ணப்பத்தை வழங்கியிருக்கிறாங்க. அந்த வகையில் 888 பேர் நேற்றைய தினம் இந்த விண்ணப்பத்தை வழங்கியிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் மொத்தமாக நேற்று ஒரே நாளில் 1237 பேர் விருப்ப மனுக்களை நிர்வாகிகள் வழங்கியிருக்கிறாங்க. குறிப்பா சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், அதேபோல் முன்னாள் அமைச்சர்கள் ஆகியோர் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. நேற்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, சி.வி. சண்முகம், பொள்ளாச்சி ஜெயராமன், விஜயபாஸ்கர் ஆகியோர் பெயரிலும் அதேபோல் முன்னாள் எம்எல்ஏக்கள் கந்தன், மதுரை சரவணன் உள்ளிட்ட பலரும் விருப்ப மனுக்களை பெற்று சமர்ப்பித்திருந்த காட்சிகளை பார்க்க முடிந்தது. இதுல கடந்த சட்டமன்ற தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்திருந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக திட்டவட்டமாக குறிப்பிட்டிருந்தார். அதே போல விழுப்புரத்தில் தோல்வியடைந்திருந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் இந்த முறை விழுப்புரத்திற்கு மாற்றாக மயிலம் தொகுதியில் போட்டியிடுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விருப்ப மனு அளித்தவர்களுடைய கட்சி பணிகள், தொகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, செயல்பாடுகளை பொறுத்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் வருகின்ற 23ஆம் தேதி வரை இந்த விருப்ப மனுக்கள் என்பது வழங்கப்பட்டு பெறப்பட இருக்கின்றன. இதன் பிறகாக யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த தொகுதியில் செல்வாக்கு இருக்கிறது, யாருக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக ஒரு விரிவான பட்டியல் என்பது தயாரிக்கப்பட இருக்கிறது. இதனைத் தொடர்ந்துதான் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை, அதாவது எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்களில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை அதிமுக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழல்ல அதிமுக கூட்டணியில் அதிமுக மற்றும் பாஜக ஆகிய 2 கட்சிகள் இருக்கக்கூடிய சூழல்ல கூடுதலாக கட்சிகளை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தையும் திரைமறைவில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க எந்தெந்த கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிட வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது முடிவு பெற்ற பிறகாக அதிமுகவுடைய பலம் வாய்ந்த தொகுதிகள் கொண்ட பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டு யார் யாருக்கெல்லாம் எங்கெங்கு செல்வாக்கு இருக்கிறது, யாரை நிறுத்தினால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தொடர்பான ஆய்வுகள் எல்லாம் நிர்வாகிகள் தரப்புல புதுச்சேரி எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள இருக்கிறார். இதன் பிறகே அடுத்த கட்டமாக அந்த கூட்டணிகளுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தொகுதிகள் குறித்தான விவரங்கள், பேச்சுவார்த்தைகள் என்பது தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.